ரெக்கார்டுன்னு வருது. ரெக்கார்டுன்னு வராது, ஆரிசின்னு வரும். பேஸ் தருண் கடைக்கு வந்திருக்கோம். தருண் யாருன்னா எங்கள் கிளாஸில் ஒரு பவுலர், அறிவாளி, படிப்பாளி, கடை ஓனர். ஏன்னா நாங்கள் வெற்றிகரமாக 12th போகிறோம். வெற்றிகரமான இல்லை, 12th போகிறோம். A few moments later. புக் வாங்க வந்திருக்கோம். நான் புக் வாங்கணும், அவங்க 2 பேரும் வாங்கிட்டானுங்க மீன்ஸ் இவன் ஒருத்தர் கடை வாங்கிட்டான், அவங்க அண்ணன் வச்சிருக்கான். அண்ணா வாங்கல எங்கள் அண்ணன் தான்டா. அது பேர் நீ கடன் வாங்கினேன்னு வருமா? அப்ப ஏன் அது அவங்க அண்ணன் தரா, அவனோட தான்டா. அதான் நான் குரு கடன் வாங்கிட்டானா எனக்கு புரியல. அதான் வாங்கல. குரு மித்துன் அண்ணன்ட்டு இருந்து வாங்கியிருக்கான். மித்துன் அண்ணன் தான், ஆனா மித்துன்ட்டு இருந்து கடன் தானே வாங்கியிருக்க. அப்ப இவன் உங்க அண்ணன்ட்டு இருந்து, உங்க அண்ணன் பேருனா அபிஷேக் சர்மா. அபிஷேக்கோ மில்க் ஷேக்கோ கடன் தானே வாங்கியிருக்கான். அட்டி வாங்க போறான் போயிருக்கு. நீசனா அண்ணனை பத்தி பேசினா கோமாயிருவான் உங்க அண்ணன். I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. எங்களுக்கு சேர்த்து எப்படா? எங்களுக்கு சேர்த்து 9 தானடா வரும். புரியலடா. சரி எதுவும்டா. நான் சொல்றதை கேளு. 3. உனக்கு 3 எடுத்துக்கிட்டியா? ஆமாண்டா. அனீஸ்க்கு 3, எனக்கு 3, 9. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நோட்டு வாங்கவே சொத்தை வித்தாதான் வாங்க முடிய மாட்டேங்குது. அப்சர்வேஷன் வாங்கியாச்சுப்பா, கரெக்டா தானே இருக்கு. எத்தனை நோட்டு பாத்தியா? ஒண்ணு குறையுது பாத்தியா கணக்குல? 2 குறையுது. 2 குறையுது. என் வீட்டை ரூல் தானே மாத்தி போட்டா தம்பி, கணக்கு மாறுச்சுன்னா எப்பா போடுறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். சரி புடி. என்ன இப்ப 7 இதுல எத்தனை இருக்கு? 9 எத்தனை இருக்கு? 7 இருக்கு. 7 இருக்கு. இதுல 11. வையி சொல்லி எண்ணிப்போம். 11 இருக்குடா. நீ வைடா. உனக்கு வீடியோ நீ எடிட் 10 11 கரெக்டா இருக்கு. வெரி குட். 11 நோட்டு. 11 நோட்டு. 11 நோட்டு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு சொல்லுங்க. 2 பிசிக்ஸுக்கு, 2 கெமிஸ்ட்ரி, 2 சிஎஸ், 2 இங்கிலீஷ், 4 மேக்ஸ். அவ்வளவுதான். இந்த ரோவே காணும்டா. அதெல்லாம் எடுத்தாச்சு. நாங்க உங்க வச்சுருவாங்க. இந்த நோட்ஸ்லாம் எடுக்க முடியும். இது வாங்கிக்கோ. இந்த நோட் எல்லாம் வாங்கிட்டு போகுமா? அந்த நோட்டு தேவைப்படாத அனீஸ். அனீஸ் வச்சு என்ன பண்ண போற? இது வாங்கிக்கலாம்டா. 140 வருமாண்டா. நோட் வாங்கிட்டு போறாங்க. அது வேஸ்ட். நான் வாங்கியிருக்கேன். என்ன நல்லா இருக்கும். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நாங்க வாங்கின நோட்டு 3 பேத்துக்கு ஒரு ஃபுல்லா பத்தல. இது சரி, இது கணக்கு போடுங்க. போன் கொடு. போன் அப்படியே போடு. 50 × 11 என்னடா? 50 × 11 550. 550. 50 × 11 550. 5000 மொத்தமே 550 தானா? வளராத. 50 × 11 ஒரு 11க்கு 550. அதாவது எவ்வளவு? 2500. சரி காசு 2500 ரூபாய் 3 பிரிவு. டக்குனு போன் 2500 ரூபாய் 3. ஒருத்தர் கணக்கு சொல்லிட்டா. ஒருத்தருக்கு 700 ரூபாய். 700 ரூபாய் டக்குனு போட்டு. 14 நோட் இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க பேச்ச யாரும் கேட்காதீங்க. 14 நோட் இருக்கு. × 4 700 ரூபாய். பேசிக்கிட்டே இருப்பாங்க. கால்குலேட்டர் போறதுக்கு சொல்லிட்டாங்க. டக்கு போடுறப்ப அங்க தனித்தனியா போட்டுக்கலாம். ஏன் பாத்தியா? பிரிச்சு பேசிட்டு இது வரைக்கும் நம்ம இப்படி இல்ல. இன்னைக்கெல்லாம் நான் விளையாடுறப்ப 60 ரூபா தான் காசு போட்டேன். 500 ரூபாயா தான் இருக்கு. என்கிட்ட 200 ரூபா இருக்கு. சரி, என்கிட்ட 200 ரூபா தான்டா இருக்கு. Oh shit. Here we go again. 50 ரூபாய்க்கு வாங்கி 5 பேனா வாங்கிட்டேன். ஆளுக்கு 2 கருப்பு பேனா. எனக்கு ப்ளூ பேனா வேணாம். ப்ளூ வேணாம். எல்லாத்தையும் உடைச்சிருங்க. ஆமாண்டா. வேணாண்டா. நான் வாங்கலடா. டேய் உன் கூட நான் வாங்கல. நான் தனியா வாங்கிக்கிறேன்டா. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு சேர்த்து நோட் வாங்கியிருக்கோம். 42 நோட் வாங்கியிருக்கோம். நாங்கள் 840 ரூபா கிட்டத்தட்ட சேவ் பண்ணியிருக்கோம்.
70 ரூபா நோட்டு 50 ரூபா வித்தாங்க. 40 ரூபா நோட்டை 70 ரூபாய்க்கு விற்று அதை 40 ரூபாய்க்கு 40 ரூபா நோட்டை 70 ரூபாய்க்கு விற்று அதை 50 ரூபாய்க்கு இவன் கடை வச்சிருக்காங்க, அவன் கடையில எப்படி எப்படிலாம் ஏமாத்துறாங்க நமக்கு வந்து சொல்லி தந்துட்டு இருக்கான். இப்படிதான் அவன் கடையில ஏதோ பண்ணாங்க. பெருமையா ஏதோ ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி பேசுறாங்க. 5 ரூபாட்டியை 20 ரூபான்னு வித்து அது ஆஃபர்னு சொல்லி 15 ரூபாய்க்கு வித்து. 5 ரூபாய்க்கு உனக்கு எவன் டீ தரான்? ஏய் அதான்டா எவனும் தரல. அப்பலாம் நீங்க 5 ரூபாய்க்கு டீயை செஞ்சு அது 20 ரூபாய் எம்ஆர்பி போட்டு அதை 15 ரூபாய்க்கு தந்து கடையிலே ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னா ஏன் ஆரம்பிக்கிறோம்? 10 கோடி கொடுத்து 10 லட்சம் இவ்வளவு கோடி கொடுத்து கட்டு வாங்கலாம். இவங்களுக்கு வந்து ஆஃபர் தள்ளி தள்ளி போட்டு போட்டு இவன் கடை வச்சுட்டு வந்து திமிர்ல பேசலாம். என்ன இதெல்லாம்? என்ன பேச்சுல எவ்வளவு ஆணவம், ஆணவம் இல்ல தைரியம், பிஹேவியர்ல திமிரு, திமிர் இல்ல துணிச்சல். இவ்வளவு மோசமா மாடுவேன் நினைச்சு கூட பாக்கல. சுமதி, I'm not bad, I'm just rich. 516 அதுல வந்து யார் யார் எவ்வளவு தருங்கிறது தான் விஷயம். அவருக்குதான் அறிவு கட்டவனே எல்லாத்துக்குமே குரு காசு போட்டுருவோம், நம்ம அப்புறம் தந்துருவோம் அவனுக்கு. 516 3 அப்படி 516 3 இது விலை இன்னும் கொஞ்சம் குறைப்பாங்கடா. குறைப்பீங்களா சார்? ஏமாத்திட்டாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே 300 ரூபா தரணும். சரி 350 ரூபா தரணும், 50 ரூபா தரணும். நீ 350 ரூபா தரணும், 250 ரூபா தரணும். அப்படிதானா? அப்படிதான் வந்து அதுக்கு வந்து சேஞ்ச் தான் நம்மள்ட்ட இல்ல, அதுதான் பிரச்சனை. என்னடா சேஞ்ச் வேணும் உங்களுக்கு? நம்ம 500 ரூபா தானே சொல்றோம். என்கிட்ட 200 ரூபா இருக்குல்ல. ஃபிளாஷ்லாம் அடிச்சு எல்விஷே சொல்லாம கூட முன்ட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். இல்ல ஒன்றை தானே சொல்லிருந்தேன். ஏன்ட்ட இப்ப சொன்னேன் புக்கு வாங்க போறோம். நாங்க இங்க இருக்கப்ப நீ வருவேன் எங்களுக்கு தெரியாது. நாங்க போன் அடிச்சா வரவே இல்லைன்னு. புக் வாங்க கூப்பிட்டீங்க, நான் ஷூ வாங்க போறேன். நாங்க நோட்டு வாங்கிட்டோம், இப்ப புக்கு வாங்க போறோம். கேட்டியா நீ? புக் வந்துருச்சான். புக் வந்துருச்சு, அப்ப வாங்கலாம் அடுத்த இல்ல இல்ல காலையிலே வரேன். அவன் வித்துட்டான் தருண், நான் வரலன்னு. வாங்கிட்டா புக்கு? சட்டையை பாரு. போட்டு அந்த கேவலமா டான்ஸ் ஆடுனீங்களா? ஆமா ஆடாது, நீ பேசக்கூடாது. பார்த்தல இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீ பாப்ப அந்த வீடியோ. பார்க்கும்போது உனக்கு போகணும். ஒரு புது சேனல் நீ ஒரு சேனல் ஆரம்பிச்சு நான் டெக்னோ பிளேட் மாதிரி கேமிங் வீடியோவா போடுவேன். டெக்னோ மாதிரி போடுவான். அப்புறம் சுகைல் விளாகர் மாதிரி கப்பல் வீடியோஸ் போடுவான். நம்ம வந்து நாங்கள் வந்து எல்லா நோட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம். கவர் மட்டும் நான் வாங்கலை. சரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பானிபூரி சாப்பிட்லாம் இல்லை காளான் ஃப்ரை சாப்பிட்லான்ட்டு வந்தோம். எல்லாருமே வந்திருக்கோம். யார் யாருன்னா சப்தரிஷி, குரு விக்னேஷ், எல்விஸ் வந்து விளக்கு பிடிச்சி லைட்டு பிடிச்சிட்டு இருக்கான். லைட் பிடிச்சிட்டு இருக்கான். அதனால் எல்லாம் நாங்கள் வந்திருக்கோம். வந்து எல்லாமே நோட்டு எல்லாம் வாங்கி வச்சு இப்போ காளான் ஃப்ரை சாப்பிட போகிறோம். நாங்கள் சப்தரிஷி சொல்லுங்க என்ன பேசுறீங்க? என்னன்னு சொல்லணும், எதை பத்தி கேட்காம ஏதோ ஒன்று சொல்லலாம். அப்ப என்ன மனசு தோணுது. பானிபூரின்ட்டு வந்தோம். ஆனா பானிபூரி வேற, நாங்க சாப்பிடுறது வேற. காளான சில பேர் பானிபூரின்னு சொல்லுவாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ மட்டும் தான் சொல்ற. சொல்லல, அந்த கடைக்கு போலான்னு சொன்னோம். பானிபூரி கடைக்கு போனா காளான் சாப்பிடலாம்ல. கீழே உட்கார ஏய் மண்டையில போட்டுறவரா? வைப்பா நீ வை. அடுத்த வருஷம் 12th போவோம். சாப்பிட்டு பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? எவளையாவது போய் நீ பாரு.